மதீனாவில் கசிந்த கர்பலாவின் குருதி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மௌலவி அப்துல் மாலிக் அல்தாபிஃப் பேசுகிறேன். தீன் ஒளிச்சுடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் வரலாற்றின் துயரமும் நீங்கா வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு பக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதய கனி, சுவனத்து வாலிபர்களின் தலைவர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாக வரலாறு இஸ்லாமிய வரலாற்றின் ஆகப்பெரும் சோக காவியமாகும். கர்பலா எனும் மைதானத்தில் அந்த பூஞ்செடி கருகி போகும் என்பதை அது நடப்பதற்கு பல தசாப்தங்களுக்கு முன்பே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அன்னையும்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்முன்னே நடந்த அந்த உணர்ச்சி மயமான கண்ணீர் சிந்த வைக்கும் வரலாற்று பதிவே இந்த அறிவு கட்டுரை. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்தில் இருந்தார்கள். தனக்கு சற்று ஓய்வு தேவைப்பட்டதால் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று அன்பு கட்டளையிட்டிருந்தார்கள். ஆனால் பாச பிணைப்புகளை எந்த காவலாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நபியவர்களின் பேரப்பிள்ளை பாலகர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே ஓடி வந்து அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தடையையும் மீறி அறைக்குள் நுழைந்து விட்டார்கள். பதறிப்போய் பின்னாடியே சென்ற அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே கண்ட காட்சி அவர்களின் இதயத்தை உலுக்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சின் மீது பாலகர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்க காருண்ய நபியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து தாடியை நனைத்துக் கொண்டிருந்தது. அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதற்றத்துடன் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக குழந்தை உள்ளே வந்ததை நான் அறியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கண்ணீரை துடைத்தவாறு அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அந்த பெருஞ்சோகத்தை விவரித்தார்கள். இன்ன ஜிப்ரீல அலைஹிஸ்ஸலாம் கான மஇ ஃபில் பைத் ஃபகால அதுஹிப்புஹு ஃபகுல்து நஅம் قال அமா இன்ன உம்மதக சதக்துலுஹு பிஅர்தின் யுகாலு லஹா கர்பலாஉ. நிச்சயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடன் இந்த அறையில் இருந்தார்கள். அவர் ஹுசைனை சுட்டிக்காட்டி, நீங்கள் இவரை நேசிக்கிறீர்களா என்று கேட்டார். நான் ஆம் என்றேன். அதற்கு அவர், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களது உம்மத்தினர் இவரை கர்பலா என்று கூறப்படும் ஒரு நிலப்பரப்பில் வைத்து கொலை செய்வார்கள் என்று கூறினார். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தின் மண்ணை கொண்டு வந்து நபியவர்களிடம் காட்டினார்கள். ஃபாரானி ஜிப்ரீலு மின் துர்பதிஹா ஃபைதா துர்பத்துன் ஹம்ராஉ. முஸ்னத் அஹ்மத் 26 1587. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தின் மண்ணை எனக்கு காட்டினார்கள். அது சிவந்த நிற மண்ணாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிவந்த மண்ணை அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். ஒரு துண்டு துணியிலோ அல்லது கண்ணாடி குடுவையிலோ அதை இட்டு, உம்மு சல்மாவே, இந்த மண் எப்போது திரவமாக தூய இரத்தமாக மாறுகிறதோ அப்போதே என் மகன் ஹுசைன் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை அறிந்து கொள் என்று கூறினார்கள். அன்னையும்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மண்ணை நெஞ்சார் அணைத்து அழுது கொண்டே அதனை பத்திரப்படுத்தினார்கள். நன்மைகளின் ஊற்றான நபிகளாரின் கரங்கள் பட்ட அவர்களின் கண்ணீரால் நனைந்த அந்த மண் வரப்போகும் பெரும் துயரத்தின் சாட்சியாக அன்னை அவர்களின் அறையில் காத்திருந்தது. ஆண்டுகள் உருண்டோடின. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள். ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறந்தது. அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்போது முதிய வயதை அடைந்திருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் உறங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு தலைமுடியிலும் தாடியிலும் மண் படிந்த நிலையில் அவர்களின் கனவில் தோன்றினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அன்னை கேட்க, நான் இப்போதுதான் ஹுசைன் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து வருகிறேன் என்றார்கள் நபி அவர்கள். நடுங்கி விழித்தெழுந்த அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே ஓடிச் சென்று அந்த புனித குடுவையை பார்த்தார்கள். ஃபஇதா ஹிய தமுன் அபீத்துன் யக்துரு. அங்கே அந்த மண் அப்படியே கசிந்து உருகும் தூய இரத்தமாக மாறி வழிந்து கொண்டிருந்தது.
அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலறித் துடித்தார்கள். என் மகனே, ஹுசைனே, நபியின் பேரனே என்று கதறி அழுதார்கள். மதீனாவே அந்த அழுகுரலில் அதிர்ந்தது. பிறகு சில நாட்களில் ஈராக்கின் கர்பலா மைதானத்தில் முஹர்ரம் 10ஆம் நாள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தாகத்தோடு தாகமாக ஷஹீத் தியாக மரணம் செய்யப்பட்ட செய்தி மதீனாவை வந்தடைந்தது. அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடுவையில் இரத்தம் கசிந்த அதே நேரத்தில்தான் அங்கே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உயிர் பிரிந்திருந்தது. கர்பலா என்பது வெறும் அரசியல் அதிகார போட்டி அல்ல, அது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடந்த போராட்டம். தன் பாசப்பேரனின் கழுத்தில் கத்தி வைக்கப்படும் என்பதை தன் வாழ்நாளிலேயே அறிந்து கண்ணீர் வடித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துயரத்தை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அந்த தியாகத்தின் நினைவுகள் உலகெங்கும் உள்ள முஃமின்களின் இதயங்களில் என்றும் அழியா வடுக்களாகவும் ஈமானிய எழுச்சியாகவும் நிலைத்திருக்கும். எனவே ஈமானுடைய எழுச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் முழுமையாக வழங்கிய அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, இந்த காணொளி பிடித்திருந்தால் தீன் ஒளிச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், இன்னும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.